ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 32 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம பார்க்கலாம். துணை இயக்குனர் சட்டம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவி இயக்குனர் புள்ளியியல் பகுப்பாய்வாளர் துறை பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மேலாளர் சுரங்கம் ஒரு வேகன்சி, துணை மேலாளர் சுற்றுச்சூழல் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவி மேலாளர் சுரங்கம் 3 கட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. உதவி மேலாளர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை மேலாளர் எஸ்கேடி ஒரு வேகன்சி, தொழிற்சாலை மேலாளர் ஆர்கேடி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உதவி பொது மேலாளர் திட்டங்கள் உள்கட்டமைப்பு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவி பொது மேலாளர் திட்டங்கள் திட்ட மேலாண்மை 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவி செயலாளர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அறிவியலாளர் தரம் சி வனம் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் முதன்மை பெருந்தச்சன் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மண்டல பெருந்தச்சன் 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் உதவி மேலாளர் திட்டங்கள் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் உதவி இயக்குனர் புள்ளியியல் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பார்த்தீங்கன்னா ஆங்கில நிருபர் 5 காலிடங்கள், தமிழ் நிருபர் பார்த்தீங்கன்னா 1 காலிடம். நகர் மற்றும் ஊரமைப்பு உதவி இயக்குனர் நகர் மற்றும் ஊரமைப்பு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உதவி கண்காணிப்பாளர் வேதியியல் பிரிவு, இது பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உதவி இயக்குனர் தொழிற்சாலை மற்றும் வர்த்தகம் அளவீடு மற்றும் புள்ளியியல் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உதவி திட்டமைப்பாளர் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிறைச்சாலை மற்றும் சீர்திருத்த சேவைகள் பார்த்தீங்கன்னா உளவியலாளர் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னை பெருநகர நீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் கழகம் இதில் பார்த்தீங்கன்னா முதுநிலை கணக்கு அலுவலர் 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கால்நடை தடுப்பு மருத்துவ நிறுவனம் ராணிப்பேட்டை ஆராய்ச்சி உதவியாளர்
3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் பார்த்தீங்கன்னா சமூகவியலாளர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவம் முதுநிலை பூச்சியல் நிபுணர் 33 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் பயிற்சி முதல்வர் தொழில்துறை பயிற்சி நிறுவனம் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தொல்லியல் துறையில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் தொழில்நுட்பம் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில் அது பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் சொல்ல பார்த்தீங்கன்னா கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை உதவி மருத்துவர் துறை பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இதில் பார்த்தீங்கன்னா 216 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேகன்சி. அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் 216 காலிடங்கள். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உதவி மேலாளர் 4 காலிடங்கள், உதவி மேலாளர் 2 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 330 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முகத் தேர்வு பதவிகள் இது. ஸோ இந்த பதவிகளுக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 13/5/2025 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/6/2025. விண்ணப்பத்தினை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 15/6/2025 முதல் 17/6/2025 வரை. எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20/7/2025 முதல் 23/7/2025 வரை தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2025 அன்று உள்ளவாறு. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வரிசை எண் 1 முதல் வரிசை எண் 26 வரை பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வரிசை எண் 27, 28, 29 இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட்டு சி கிரேடு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. வரிசை எண் 31, 32 பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதர கேட்டகரிக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வகுப்பினருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சி கிரேடு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 45. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சோஷியாலஜிஸ்ட் த ஃபேக்ட்ரி மேனேஜர் எஸ்கேடி, ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆர்கேடி, சீஃப் ஸ்தபதி, ரீஜனல் ஸ்தபதி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி,
34 வயது. எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. துணை இயக்குனர் சட்டம். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி லா வந்து முடிச்சிருக்கணும். 15 வருடங்கள் அனுபவம் இருக்கணும். அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜர் மைன்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇயில் மைனிங் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 வருடங்கள் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் என்விரான்மெண்ட் பிடெக்கில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇயில் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் பிஎன்ஏ. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஆர் எம்பிஏ ஹெச்ஆர் ஆர் மாஸ்டர் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years இருக்கணும். ஃபேக்ட்ரி மேனேஜர் எஸ்கேடி, ஃபேக்ட்ரி மேனேஜர் ஆர்கேடி. பிஇயில் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் 10 years பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஏஐசிடிஇ graduate degree in civil engineering, architecture, planning with a full-time MBA or equivalent in finance, international business analytics, investment, project management streams. At least 7 years experience இருக்கணும். Assistant General Manager project management. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா graduate degree in engineering with a full-time MBA or equivalent in finance, international business analytics, investment, project management streams. 7 years experience இருக்கணும். Assistant Secretary full-time EG degree with the associate company secretary final 2 years experience இருக்கணும். Scientist C grade. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா PhD in biotechnology. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 2 years இருக்கணும். சீஃப் ஸ்தபதி. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் ட்ரெடிஷ்னல் ஸ்கல்ப்சர். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 years இருக்கணும், நாட் லெஸ் தென். ரீஜனல் ஸ்தபதி வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அண்டு மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நாட் லெஸ் தென் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் or master degree in statistics or mathematics or economics or applied economics or applied statistics or applied mathematics or business economics or operation research or mathematical economics or econometrics. English reporter. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்ட் இது பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் ரிப்போர்ட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கால்நடை உதவி மருத்துவர், இளநிலையில் கால்நடை அறிவியல் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு பட்டம்.
தமிழை ஒரு மொழியாக கொண்டு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்திய கால்நடை பேரவை சட்டம் 1984 1984ஆம் ஆண்டு மத்திய சட்டம் 52 கீழ் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில கால்நடை பேரவையில் கால்நடை பயிற்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், நாகர்கோயில், கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.